அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் காலேஜ் டிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 2025 டிசம்பர் 27 நடந்த எக்ஸாமினுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். எல்லா கேட்டகரிஸ்க்குமான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ், அதே போல் வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம். என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் இந்த போஸ்டிங் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ், அதாவது ப்ரிடிக்ஷன் தான். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா கேட்டகரிஸும் பார்க்க போகிறோம். வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குது அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த கட் ஆஃப் மார்க்ஸை நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த கெமிஸ்ட்ரி வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 187 இருக்குது. அப்போ இந்த 187 ஒவ்வொன்றா கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் டேனில் பார்த்திங்கன்னா 31 வேக்கன்சிஸ், ஜென்ரல் டேன் உமனில் பார்த்திங்கன்னா 13 வேக்கன்சிஸ், பிசி ஜென்ரல் டேன் 26, பிசி உமனில் பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சிஸ் இருக்குது, பிசி முஸ்லீமில் 3, பிசி முஸ்லீம் உமனில் 1, எம்பிசியில் பார்த்திங்கன்னா 21 வேக்கன்சிஸ், எம்பிசி உமனில் 7 வேக்கன்சிஸ், எஸ்சி கேட்டகரி ஜென்ரல் டேனில் 14, எஸ்சி கேட்டகரி உமனில் பார்த்திங்கன்னா 5, எஸ்சிஏ ஜென்ரல் டேனில் 2, எஸ்சிஏ பார்த்திங்கன்னா உமனுக்கு பார்த்திங்கன்னா 2, எஸ்டி 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ள வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ். அப்போ ஜென்ரல் டேனில் தான் இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பிசி கேட்டகரி. சரி, இப்போ அதே போல் இந்த தமிழ் மீடியத்துக்குமே இதில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். யார் யாரெல்லாம் தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இது ஜென்ரல் டேனில் 8, அடுத்தபடியாக ஜென்ரல் டேன் இந்த உமன் அதில் ஒரு 4. இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தமிழ் மீடியத்துலேயுமே நிறைய வேக்கன்சிஸ் இதில் இருக்குது. சரி, அதே போல் இந்த சேலஞ்சு பீப்புளுக்குமான வேக்கன்சிஸ் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாம் சேர்த்து 187 வேக்கன்சிஸ் இருக்குது. எல்லாம் சேர்த்து 187 வேக்கன்சிஸ் இதில் வருது. சரி, அப்போ எவ்வளவு மார்க்கு எடுக்கணும், இந்த போஸ்டிங்கை வாங்குறதுக்கு எவ்வளோ மார்க்கு தேவைப்படும், சரிங்களா? அதாவது மினிமமாக எவ்வளவு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அப்போ இதற்கான டிசைடிங் ஃபேக்டர் இந்த எம்சிக்யூ மட்டும் இல்லை. டிசைடிங் ஃபேக்டர் எம்சிக்யூ மட்டும் கிடையாது. அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்டிவ் டைப் 50 மார்க்ஸ் இருக்குது. அதே போல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு 15 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இன்டர்வியூ அது ஒரு 15 மார்க்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் கொஸ்டின் எம்சிக்யூ மட்டும் எவ்வளவு, 150 மார்க்ஸ். எம்சிக்யூ மட்டும் எவ்வளவு, 150 மார்க்ஸு. அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்டிவ் டைப் பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸு. இது எக்ஸ்பீரியன்ஸ் 15 மார்க்ஸு. இது பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ. ஸோ அப்போ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, அப்போ 230 மார்க்ஸ். டோட்டலாக 230 மார்க்ஸ். இப்போ நாம் இந்த வீடியோவில் கட் ஆஃப் மார்க்ஸ் நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸுக்கு எவ்வளவு வரும், 150 மார்க்ஸுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ வரும் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது நம்ம சொல்ல முடியாது இல்லையா, 50 மார்க்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் எப்படி எல்லோரும் எழுதியிருப்பாங்க, எப்படி மார்க்ஸ் கொடுப்பாங்க, ஸோ அதை நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ நாம் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ மட்டும். சரிங்களா? எம்சிக்யூ மட்டும். அது கூட என்ன பண்ணிக்கிட்டலாம், நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15, கண்டிப்பாக 15க்கு 15 தான் மேக்ஸிமம் மார்க்ஸ் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இப்போ இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 மார்க்ஸ் போட்டுவிடலாம். சரிங்களா? அப்போ இதில் ஒரு 30, இதில் ஒரு 15 மார்க்ஸ். அப்போ இந்த கட் ஆஃப் கூட
ஒரு 45 மார்க்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம போட்ட கட் ஆஃப் மார்க் கூட ஒரு 45 மார்க்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வருது, கட் ஆஃப் ரேஞ்ச் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இப்போ நாம் கேட்டகரி வைஸாக என்னென்ன கட் ஆஃப் மார்க்ஸ் வருது அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். இது வந்து அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான அந்த வேக்கன்சிஸ். அப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் டேன். இப்போ ஜென்ரல் டேனுக்கு கட் ஆஃப் ரேஞ்சு என்ன ரேஞ்சில் வருது பாருங்களேன். அப்போ 100 to 110, அதாவது 150 மார்க்ஸ். இப்போ 150 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எடுக்கணும் ஜென்ரல் டேனில் வரணும் அப்படின்னாச்சுன்னா 100 to 110. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கணும் ஜென்ரல் டேனில் வரணும் அப்படின்னாச்சுன்னா. அப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 கொஸ்டின்ஸ், சரிங்களா? 100 கொஸ்டின்ஸுக்கு ஒரு 70 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுடைய மார்க் வந்துடும். அப்போ ஜென்ரல் டேனில் வரணும் அப்படின்னாச்சுன்னா 100 to 110 இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ இது கூட அவன் 110 போட்டிருக்கோம் இல்லையா, இது கூட நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த 45 மார்க்ஸ், சரிங்களா? 45 மார்க்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஒரு 30 மார்க்கு, எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 15 மார்க், 45 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக 555 அப்போ 150 மார்க்ஸ் டோட்டலாக, அதாவது 230. அதுக்கப்புறமா ஒரு 15 மார்க்ஸ் இருக்குது, இன்டர்வியூக்கு ஒரு 15 மார்க்ஸ் இருக்குது, அதை நம்ம சேர்க்கலை. அவ இந்த 250க்கு இப்போதைக்கு 150 மார்க்ஸ்க்கு மேலே வருது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக போஸ்டிங் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? அப்போ இந்த ரேஞ்ச், அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட் டைப்பு, எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாம் சேர்த்து 155 மார்க்ஸ். நீங்கள் 150 மார்க்ஸ் தொட்டாலே போதும், போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சரிங்களா? அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட் டைப் வந்து எப்படி மார்க் போடுவாங்கிறது தெரியாது. அதனால் இதை மட்டும் நம்ம சொல்கிறோம், இந்த எம்சிக்கு மட்டும். அப்போ இந்த 100 to 110 ஜென்ரல் டேன். அப்போ ஜென்ரல் டேன் உமன் பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க்கு, அதாவது 98, 99, 100 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஜென்ரல் டேன் கட் ஆஃப் வந்து இருக்கும், சரிங்களா? ஜென்ரல் டேன் உமன் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க்ஸ்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் ஒரே மார்க்குக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம். ஸோ இப்போ ஜென்ரல் டேனில் தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஜென்ரல் டேன் தமிழ் மீடியத்தில் இல்லைன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு, உள்ள காமனாக ஜென்ரல் டேனுக்குள்ளே வந்துடும். இந்த போஸ்டிங் வேகன்சிஸ் எல்லாம் எங்கே வந்துடும், ஜென்ரல் டேனுக்குள்ளே வந்துடும், சரிங்களா? அப்போ அவங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் 95 to 90. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கான இந்த போஸ்டிங் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் டேனுடைய இந்த கட் ஆஃப் மார்க்ஸ். ஜென்ரல் டேனுடைய கட் ஆஃப் மார்க்ஸு, அதாவது அவுட் ஆஃப் 150. இப்போ 150 மார்க்ஸுக்கு இவ்வளோ எடுத்தாச்சுன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது ஜென்ரல் டேனில், சரிங்களா? அடுத்தபடியாக இந்த ஜென்ரல் டேன் உமன் தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 85 to 90. ஸோ இந்த ரேஞ்சில் எடுத்தால் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிசி ஜென்ரல், பிசி உமன், பிசி தமிழ் மீடியம், பிசி உமன் தமிழ் மீடியம். ஸோ இவங்களுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனில் 95 to 100, சரிங்களா? அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மேக்ஸிமம் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ 95 to 100க்குள்ளேயே அந்த கட் ஆஃப் முடிஞ்சிடும். அப்போ 150க்கு, சரி 150 மார்க்ஸுக்கு ஸோ நீங்கள் இந்த 95 to 100 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக பிசி உமன். பிசி உமனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 90 to 95, சரிங்களா? அதுக்குள்ளேயே மேக்ஸிமம் ஒரு 2-3 மார்க்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிடும், கட் ஆஃப் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஹெவி காம்படிஷன்
இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஏன்னா ஒரு கட் ஆஃப் மார்க்கு 1, 2 இந்த இப்போ வந்து 90, 95 இருக்குன்னா சரிங்களா, 95 இருக்குன்னு வைங்களேன். 95ல் ஒரு 10 பேர் இருப்பாங்க. 94ல் ஒரு 20 பேர் இருப்பாங்க. அப்போ 2 மார்க்கில் என்ன ஆயிரும், கட் ஆஃப் மார்க் வந்துட்டு முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது. ஹெவி காம்படிஷன் இருக்கும் பிசி உமனில். அப்போ இது வந்துட்டு ஜென்ரல் டர்ன் பார்த்தீங்கன்னா 95 to 100, பிசி உமன் 90 to 95. அப்போ தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 85 to 90 ஸோ அந்த ரேஞ்சில் எடுத்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பிசி உமன் தமிழ் மீடியம் அதுவும் அதே ரேஞ்சுக்குள்ளே தான், 85 to 90 இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த எம்பிசி, அப்போ எம்பிசி கேட்டகரியில் பாருங்கள், இதுவும் கட் ஆஃப் மார்க்ஸ் பாருங்கள் 95 to 100 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எம்பிசி கட் ஆஃப் மார்க்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அடுத்தபடியாக எம்பிசி உமன் 90 to 95, தமிழ் மீடியம் 85 to 90, உமன் தமிழ் மீடியம் அதுவும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும். சரிங்களா, ஏன்னா ஹெவி காம்படிஷன். ஏன்னா இதில் வந்து சப்போஸ் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா இதில் உள்ள கேட்டகரி எல்லாம் எங்கே போயிடும், இந்த ஜென்ரல் டேனுக்கு போயிடும். ஸோ வேகன்சிஸ் எல்லாமே அதில் ஆட் ஆயிரும். இப்போ இது வந்துட்டு எம்பிசிக்கான கட் ஆஃப் மார்க்ஸ். அடுத்தபடியாக எஸ்சி கேட்டகரி. அப்போ எஸ்சி கேட்டகரிக்கு என்ன ரேஞ்சில் வருது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ ஜென்ரல் டர்ன் 80 to 90, ஜென்ரல் டர்ன் 80 to 90 இது வந்து கூடவே இருக்கலாம். ஜென்ரல் டர்ன் பார்த்தீங்கன்னா 80 to 90 போட்டுக்கிறேன், ஆனால் இது வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 85 to 95 சரிங்களா, 95 வரைக்குமே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 100 கூட வரலாம். சரிங்களா, அப்போ இதில் வந்துட்டு ஒரு 10 மார்க்ஸ் வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக எஸ்சி உமன். ஸோ இதுலேயுமே என்ன பண்ணலாம், ஒரு 10 மார்க்ஸ் வந்து கூடலாம். சரிங்களா, இப்போ இதில் 75 to 80 போட்டுக்கிறோம். அப்போ அதே போல் 80 to 85 சரிங்களா, 80 to 85 வரைக்கும் இந்த எஸ்சி உமன் அவங்களுக்கு இந்த இது வரலாம். எஸ்சி தமிழ் மீடியம் இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸு 85 to இந்த 80 அந்த ரேஞ்சில் வரலாம். சரிங்களா, இதுக்குமே பார்த்தீங்கன்னா 85 to 80 இந்த ரேஞ்சில் வரலாம். அடுத்தபடியாக எஸ்சி உமன் தமிழ் மீடியம் இதுக்கு பார்த்தீங்கன்னா 75 to 80. எஸ்டி கேட்டகரி வேகன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது, அதனால் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ இதில் வரலாம். அப்போ இந்த 85 to 90 இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் மார்க்ஸ் வரலாம். சரிங்களா, அப்போது எஸ்சி கேட்டகரியில் டாப் மார்க்ஸ் அவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, அப்போ இந்த 95 சரிங்களா, 85 to 95 இந்த ரேஞ்சுக்குள்ளே கட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு வரலாம். சரிங்களா, அப்போ இது மட்டுமே டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. சரிங்களா, இந்த எம்சிக்யூ டைப் 150 மார்க்ஸ் மட்டுமே டிசைடிங் ஃபேக்டர்ஸ் கிடையாது. அது கூட என்னெல்லாம் இருக்குது, இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குது 50 மார்க்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 15 மார்க்ஸு, இன்டர்வியூ ஒரு 15 மார்க்ஸ். சரிங்களா, அப்போது இந்த கட் ஆஃப் மார்க்ஸு அது கூட இதை நீங்கள் சேர்க்கணும். சரிங்களா, அப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 15 மார்க்ஸ் வச்சுருக்கிறாங்க. அப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப் நல்லா எழுதிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு மினிமமாக நம்ம என்ன பண்ணிவிடலாம், 30 மார்க்ஸ் போட்டிங்கன்னா 45 மார்க்ஸ். அப்போ இது கூட நீங்கள் வந்து ஒரு 45 மார்க்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லா கட் ஆஃப் மார்க்ஸ் கூடயும் நீங்கள் ஒரு 45 மார்க்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்காக இருக்கும். இப்போ ஜென்ரல் டர்னில் நம்ம என்ன பார்த்தோம், 110 மார்க் பார்த்தோம். சரி, 150க்கு 110 மார்க்ஸ் பார்த்தோம். இப்போ அது கூட 45 மார்க்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வந்துடும், 155 மார்க்ஸ். இப்போ உங்களுடைய அதுக்கப்புறம் இன்டர்வியூ வேறு இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம்,
ஒரு 10 மார்க்ஸ், சரிங்களா? அப்போ இன்டர்வியூ வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம். அப்போ இன்டர்வியூ மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? அப்போ 150 அபோவ், சரிங்களா? அப்போ 150 அபோவ் இருந்துச்சுன்னா 150க்கு மேலே உங்களுடைய மார்க்ஸ் வருது அப்படின்னாச்சுன்னா போஸ்டிங் வாய்ப்பு ரொம்பவே உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு மீனிங், சரிங்களா? அப்போ உங்களுடைய மார்க்ஸ் வந்துட்டு என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டு, ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? அதாவது மீடியம் டைப்ஸ் தான் கொஸ்டின். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மீடியம் டைப்பு கொஸ்டின் தான். டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கம்மி தான். ஆனால் என்ன, இதில் வந்துட்டு டைமிங், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டைமிங் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கும். சரி, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டுக்கிறாங்க, மேட்ச் த ஃபாலோயிங், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா கேட்டுக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டைமிங் அதிகமாக இருக்கும். இப்போ டைமிங் அதிகமாக எடுக்கிறதுனால நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையை உருவாகி இருக்கும். அப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ அந்த மீடியம் டைப்பு கொஸ்டினுக்கு ஸோ இதுதான் மேக்ஸிமம் மார்க்காக இருக்கும், சரிங்களா? இந்த அதாவது 100 கொஸ்டின்ஸுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வந்து கரெக்ட் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த கரெக்ட் வாங்கியிருப்பாங்க. அதாவது மேக்ஸிமமாக 70 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கலாம், ஃபுல் 70 மார்க்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வாங்கியிருக்கலாம், சரிங்களா? அப்போ அதில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும், சரிங்களா? அப்போ 70, அப்போ ஒரு 50 மார்க்ஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஆவரேஜாக எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, அடிச்சிருவாங்க. 50 கொஸ்டின்ஸ் 50 MCQ ஆவரேஜாக நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, 50 MCQ கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் வாய்ப்பு அதிகமாக இருக்கும், சரிங்களா? அப்போது இந்த 150 மார்க்ஸுக்கு நீங்கள் 100க்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கணும், சரிங்களா? 150 மார்க்ஸ்க்கு நீங்கள் 100க்கு மேலே எடுத்துருக்கணும். அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் 15 வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா 30, சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக 145 வந்துடும். அப்போது நீங்கள் இந்த 145 150 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது போஸ்டிங் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 99.9% உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை நீங்கள் தெரியப்படுத்தலாம், சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். ஸோ எந்த மாதிரி கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். ஸோ இது வந்துட்டு ப்ரிடிக்ஷன். ஸோ நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு மார்க் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கட் ஆஃப் மார்க்ஸை போட்டிருக்கிறோம். ஸோ இதே போல் கட் ஆஃப் மார்க்ஸ் நினைச்சலாம் வரலாம். நம்ம நிறையா எக்ஸாம்ஸுக்கு வந்துட்டு கட் ஆஃப் மார்க்ஸ் போட்டுட்ருக்குறோம். அதாவது 98% வந்துட்டு அப்சல்யூட்லி கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன். இப்போ இந்த டைம் பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா 100% கரெக்டு. நம்ம போட்ட கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100% அப்படியே அந்த கட் ஆஃப் மார்க்ஸ்குள்ளே தான் வந்திருந்தது. ஸோ அப்போது இந்த தடவை என்ன செய்யலாம், கட் ஆஃப் மார்க்ஸு இதே ரேஞ்சுக்குள்ளே வரலாம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.